தீபத்தூண் என சொல்லப்படும் தூண் தர்கா இடத்தில்தான் உள்ளது என வக்ஃப் வாரியம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். தீபத்தூண் அமைந்துள்ள மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது எனவும் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அமைந்துள்ள மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது எனவும் தீபத்தூண் என சொல்லப்படும் தூண் தர்கா இடத்தில்தான் இருப்பதாக வக்ஃப் தற்போது தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் தற்போது வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது எனவும் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூண் என சொல்லப்படும் தூண் தர்கா இடத்தில் இருப்பதாக வக்ஃப் வாரியம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது எனவும் அங்கு தீபமேற்ற முன் எப்போதும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்திருப்பதான வக்ஃப் வாரியம் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்த நிலையில் மேல்முறையீட்டு வழக்கு மீதான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், தர்கா இடத்தில்தான் தீபத்தூண் இருப்பதாக வக்ஃப் வாரியம் வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டு வருது? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு தமிழ்நாடு அரசு, தர்கா தரப்பு, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவைகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து 3வது நாளாக சென்னை நீதிமன்ற மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை வழக்கு விசாரணை தொடங்கியதுமே வழக்கறிஞர் ஒருவர் இடையீட்டு மனு தொடர்பாக முறையீடு செய்ய முயன்றார். அப்போது அவர்கள் நீதிபதிகள் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டு தொடர்ந்து வாதமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வக்ஃப் வாரியம் தரப்பில் தொடர்ந்து வாதங்களானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. மலை உச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தர்கா உள்ளதாகவும் அதன் அருகில் தொழுகை நடந்து வருவதாகவும் அதுவும் அங்கு ஒரு வழக்கமாக இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் மலை உச்சியின் இரு இடங்களில் என்னென்ன வழிபாட்டு தலங்கள் உள்ளன என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த வக்ஃப் வாரிய வழக்கறிஞர், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்காவும் மலையின் பின்பக்க பகுதியில் காசி விஸ்வநாதர் கோயிலும் உள்ளது. அங்கு ஒருபுறம் பக்தர்களும் இஸ்லாமியர்களும் வந்து செல்ல குதிரை சினை அருகில் இருவேறு பாதைகள் பிரிவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மீண்டும் நீதிபதிகள் தர்காவுக்கு சொந்தமான அது சார்ந்த நிலங்கள் என்னென்ன என கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த வக்ஃப் வாரிய தரப்பு வழக்கறிஞர், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்ச்சியான பழக்க வழக்கமாக இருந்ததில்லை என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த காலங்களில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மலை உச்சியில் உள்ள தர்கா, அதை சுற்றியுள்ள அடக்க ஸ்தலங்கள், நெல்லித்தோப்பு போன்றவை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது எனவும் ஏற்கனவே தீபம் ஏற்றுவது தொடர்பாக வழங்கப்பட்ட உத்தரவுகளில் இருந்து அதே வழக்கில் புதிய உத்தரவாக தனி நீதிபதி தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ளதாகவும் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவது ஒரு வழக்கமாக திருப்பரங்குன்றத்தில் இருந்ததில்லை என்றும் வக்ஃப் வாரியம் தெரிவித்தது. நெல்லித்தோப்பு மற்றும் அது சார்ந்த பாதைகள், அவ்விடத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் தர்கா நிலங்கள் என உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இதையெல்லாம் தனி நீதிபதி கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டது. தனி நீதிபதி விசாரணையின் பொழுது தர்கா மற்றும் வக்ஃப் வாரிய கருத்துக்களையும் வாதங்களையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் நெல்லித்தோப்பு பகுதியிலிருந்து சற்று அருகாமையில் உள்ளது என்றும் மலை உச்சியில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் மலை உச்சியில் உள்ள தர்கா மற்றும் தூண் குறித்த படங்களை நீதிபதிகள் பார்வையிட்டனர். இதனை அடுத்து மலை உச்சியில் உள்ள தூணிற்கு செல்லும் பக்தர்கள் தர்காவை கடந்து செல்ல வேண்டுமா, இல்லை வேறு பாதை உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு வக்ஃப் தரப்பில் தர்காவை ஒட்டி குதிரை சுமை அதனை தாண்டி தூண் உள்ளது, தர்காவிற்கு படிக்கட்டு பாதை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் ஏற்கனவே இருக்கும் கோவில் வழக்கத்தை மாற்றி மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படாத இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோருகிறார். மனுதாரர் குறிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் என கேட்கிறாரா, இல்லை ஏற்கனவே ஏற்றப்பட்ட தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோருகிறாரா? மனுதாரர் வழக்கால் அந்த தூண் யாருக்கு சொந்தம், அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது என பிரச்சனை எழுந்துள்ளது. இப்பிரச்சனைகள் முழுவதும் உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் வக்ஃப் வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 1862ஆம் ஆண்டு இதுபோன்ற பிரச்சனை எழுந்ததாகவும் மலை உச்சியில் உள்ள நெல்லித்தோப்பு தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டுகள் இஸ்லாமியர்களுக்கு
சொந்தம் என்று ஏற்கனவே உத்தரவு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தீபத்தூண் என சொல்லப்படும் தூண் தர்கா இடத்தில்தான் உள்ளதாகவும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா அமைந்துள்ள ஒரே பாறையில் தான் தர்கா குறைச்சினை உள்ளது, அதை ஒட்டிதான் தூண் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த இடம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என வக்ஃபு வாரியம் வாதம் முன்வைக்கப்பட்டது. மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண், அங்கு தீபமேற்ற முன் எப்பொழுதும் தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் வக்ஃபு வாரியம் தெரிவித்தது. தீபத்தூண் அமைந்துள்ள மலைப்பாறை தர்காவிற்கு சொந்தமானது என்றும், மலை உச்சியில் உள்ள தர்கா இருக்கும் பகுதி சிக்கந்தர் மலை என்றுதான் பல ஆண்டுகளாக அழைக்கப்பட்டு வந்ததாகவும் வக்ஃபு வாரியம் தெரிவித்தது. 1920ஆம் ஆண்டு உரிமைகள் நீதிமன்றம் வழங்கிய உரிமையை தர்காவிற்கு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வக்ஃபு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்று 3வது நாளாக முழுக்க தர்கா தரப்பு வாதம் மட்டுமே நடைபெற்று வரக்கூடிய நிலையில், தர்கா தரப்பு வாதம் நிறைவேறும் நிலையில் அடுத்து ஏதேனும் மேல்முறையீட்டு மனுதாரர்கள் இருந்தால் அவர்கள் வாதங்களை முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பதற்கு காரணமாக மூல மனுதாரர் ராம்குமார் தரப்பில் வாதமானது வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தற்பொழுது வக்ஃபு வாரியம் தரப்பில் சர்வே செய்யப்பட்டுள்ளதா, அதாவது தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சர்வே செய்யப்பட்டுள்ளதாக வக்ஃபு வாரியம் தரப்பில் நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.